ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் ஹில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். ஹலோ தம்பி கார்த்தி. ஹலோ அண்ணா சொல்லுங்கண்ணா. பாத்தியை ஏர்போர்ட்ல பிக்கப் பண்ணி அவங்க வீட்டுல கொண்டு டிராப் பண்ணணும். நீ கிளம்பி வந்து நம்ம பார்க்கிங் முன்னாடி வெயிட் பண்ணு. நான் கார்த்தியை கொண்டு வரேன். எப்பண்ணா? இப்பதான்ப்பா. நடேசன் பார்க்கலையாண்ணா? சீக்கிரம் கிளம்பிப்பா. நான் என்னாச்சு? வந்துடுறேன். சரிண்ணா நான் வரேண்ணா. ம் அப்பா நிறைய ரெட்டாச்சு. ஏங்க நாளைக்கு பாப்பாவுக்கு பர்த்டே. சொல்லுமா. இன்னைக்காச்சும் நைட் வரும்போது ட்ரெஸ் வாங்கிட்டு வாங்க. சரிம்மா. ஏங்க டீ போட்டேன், டீ குடிச்சிட்டு போயிருங்க. இல்லைம்மா டைம் ஆச்சு, நான் போகிற வழி சாப்பிட்டுக்கிறேன். தங்கக்குட்டி என்ன பண்ணுறீங்க? தூங்குறீங்களா? தூங்க என்ன நம்மளை வேகமாக வர சொல்லிட்டு அண்ணனை இன்னும் காணா? வந்துடுவார் அண்ணன் தெரியலையே. சரி பார்ப்போம். கார்த்தி, ரொம்ப நேரம் ஆச்சா? ஆமாண்ணா. இந்தா சாவி, உட்கார் போலாம். சரிண்ணா. நீ கார் எடுத்துட்டு நேரா ஏர்போர்ட் போயிரு. இது ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கே. சரி போகிறோட ஒரு டீ சாப்பிடுவோம். நான் ஒரு டீண்ணா. ஃபோன் அடிக்குது, யாரும் இல்லையே. அண்ணன் தான். ஹலோ கார்த்தி, எங்க பாருங்க? அம்மா அந்த டீ சாப்பிட்றக்கா நின்றுட்டு இருக்கேண்ணா. சுல்தான் போய் கொஞ்சம் முடமத்துல போயிட்டு வாழப்பா. நீ டக்குன்னு கிளம்பி போய் பிக்கப் பண்ண வேலையை பாரு, எல்லாம் அவர் பார்த்துக்குவார்.
அப்படியா? சரியா? ஓகேண்ணா. அண்ணா டீ கேன்சல்ண்ணா. வெள்ளரிக்கா 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 நான் வெள்ளரிக்கா வேணுமா? வெள்ளரிக்கா வெள்ளரிக்கா அண்ணா வெள்ளரிக்கா வேணுமாண்ணா? நான் வெள்ளரி 10 ரூபா தானா? நான் ஒன்று வாங்கிக்கங்கண்ணா. ஒரே ஒரு பேக்கெட் மட்டும் வாங்கிக்கண்ணா. 10 ரூபா தானா? சரி ஓகேண்ணா. வெள்ளரிக்கா 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 அம்மா வெள்ளரிக்கா அம்மா வெள்ளரிக்கா வெள்ளரிக்கா மாமா அண்ணா ஒரு பேக்கெட் வாங்கிக்கங்க. வெள்ளரிக்கா 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 அம்மா இந்தாம்மா வெள்ளரிக்கா ஒரு பீஸ் இந்தாங்க எடுத்துக்கங்க. 10 ரூபா தான் 10 ரூபா தான் இந்தாம்மா. காசு கொடு மாமா, காசு கொடு. சாமி காசு கொடு, காசு கொடுமாப்பா. கையில் காசு இல்லை, வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க. நல்லா இருக்கணும் மாமா. என்ன இன்னைக்கு வயிறு ஒரு மாதிரி ரொம்ப கப்ப கப்பன்னு பசிக்குதே. சரி ஏர்போர்ட் போய் அவங்கள பிக்கப் பண்ணிட்டு சாப்பிட்லாம். ஒய்யாரமா காருக்குள்ள உட்காந்துருக்கான் பாரு. லக்கேஜ் எல்லாம் முன்னாடிலாம் டிரைவர் வர தூக்க மாட்டான் மாட்டாரா? நம்மளே தான் தூக்கிட்டு போகணுமா? சார் வணக்கம் ஏப்பா, சார். எவ்வளவு வாங்க சார். நேரம் வெயிட் பண்றது? சல்மா இல்லை சார், நீங்கள் வர கொஞ்சம் லேட்டாக வெயிட் பண்ணிடுங்க சார். உள்ள தம்பியை உள்ள ஏத்து. சார் ஏறுங்க சார். ஏறுப்பா. ஓகே மேடம். டிரைவர் அந்த பேக் கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி வைங்க. வாங்க போதும். ஏறுங்க. அம்மா பார்த்து அல்லாஹ். காசு சாத்திடுங்க. ஏப்பா நாகராஜ் வரல? இல்லை சார், அண்ணனுக்கு ஏதோ முக்கியமான வேலைக்கு என்ன அனுப்பிச்சி வச்சாரு சார். டிரைவர் எல்லாம் பிக்கப் பண்ண வந்தா பேக் எல்லாம் வந்து வாங்க மாட்டீங்களா? ஒய்யாரமா வண்டியில உட்காந்துருக்குற. சார் அப்படி இல்லைங்க சார், நான் வரலான்னு தான் எவ்வளவு இருந்தேன். நேரம் வெயிட் பண்றது? என்னப்பா டிரைவர் நீ? உன்னை சொல்லி ஒன்றும் குத்தம் இல்லை. இந்த நாட்டில் எதுவும் சரியில்லை, அதனால தான் நான் வெளிநாடு போயிட்டேன். எல்லாம் இந்த நாகராஜ சொல்லணும். நிஷா, நம்ம கோயம்புத்தூர் ரொம்ப நல்லா மாறிடுச்சு. நல்லா தான் இருக்குது. ஏப்பா டிரைவர், சிக்னல் வருது பாரு, இந்த வண்டி நிக்குது பாரு, இடிச்சிடாத. ஜாலியா இருக்கு, வாங்க பாத்து போப்பா. ஓகேங்க சார். ஏத்தாப்புல வண்டி வருது பாரு. என்ன ஓட்டுற என்கிட்ட போடுற பால போடுற என்கிட்ட பால. அம்மா எனக்கு பசிக்குதுமா. ஏங்க பிள்ளைகளுக்கு பசிக்குதாம்மா? ஏதாவது ஹோட்டல்ல பார்த்து நிப்பாட்டுங்க. பசிக்குதா தங்கம்? கொஞ்சம் பொறுத்துக்கோ, வாப்பா நல்லா ஹோட்டலாக பார்த்து நிறுத்த சொல்கிறேன். ஏப்பா உன் பேர் என்ன? கார்த்திங் சார். கார்த்தியா? நல்ல ஹோட்டலாக பார்த்து நிறுத்து. சரிங்க சார். ஏப்பா இதே உன் வண்டியாக இருந்தால் வெயில் நிறுத்துவியா? அந்த மரத்தடியில் நிறுத்திட்டு அங்கேயே வெயிட் பண்ணிட்டு நாங்கள் சாப்பிட்டு வந்துடுறோம். ஏ பாவா, எத்தனை ஊருக்கு போயிட்டு வந்தாலும் நம்ம ஊர்ல இருக்கிற கூலிங் ஆய காத்து எங்கேயுமே இருக்காது. ஏ பாவா, சொர்க்கமே இருந்தாலும் நம்ம ஊருக்கு போகணுமான்னு ஒரு பாட்டே இருக்குதுல்ல. இப்ராஹிம் இந்தா சாப்பிடு, கொஞ்சம் சாப்பிடு. பிரியாணி வேணும். போட்டுக்கோ, கறி வேணும் போட்டுக்கோ. சாப்பிடு சாப்பிடு. அப்பா சூப்பரா இருக்கு பாப்பா, நல்லா இருக்கு. என்னடா இது எப்போ பார்த்தாலும் பசிச்சுக்கிட்டே இருக்கு. காலையில் அவர் சொல்லும் போது வீட்லேயே டீ சாப்பிட்டு வந்துருக்கலாம், ஒரு தண்ணினாச்சும் குடிப்போம். தண்ணி எவ்வளோதான் குடித்தாலும் வயிறு பசி போக மாட்டேங்குது. சரி எங்கேயாச்சும் போய் நம்ம டீ சாப்பிடுவோம். அண்ணா ஒரு டீனா? அப்பா ஐ ஜாலி ஜாலி, வீட்டுக்கு போலாம். நான் வீட்டுக்கு போனேனே விளையாட்டுமா எடுத்து விளையாடுவேனே. எங்க பாவா டிரைவரை காணோம்? எங்க போயிட்டாங்க? இங்கே தான் இருக்கு சொன்னேன். இந்த டிரைவர்களே எப்படித்தான்
பொறுப்பு இல்லாமல் நடந்துக்குவாங்க. நான் போய் வெளியே தம் அடிச்சுட்டு இருக்கானு பார்த்துட்டு வரேன். அம்மா தம்பி போனை டேபிள்லயே வச்சுட்டு வந்துட்டாமா. எப்பா சார் வணக்கம் சார். உன்னை எங்கெல்லாம் தேடுறது? வண்டிட்டு நிற்க மாட்டியா? வா வா வந்து வண்டி எடு. உன்னை சொல்லி குத்தம் இல்லை, எல்லாம் அந்த நாகராஜா சொல்லணும். உன்னை என் தலையில வந்து கட்டிட்டான். ஏங்க சாப்பிட்ற இடத்துல ஃபோன் மறந்து வச்சுட்டு வந்துட்டேங்க. உனக்கு இதே வேலையே போச்சு. ஏப்பா சாப்பிட்ற இடத்துல செல்போனை விட்டுட்டு வந்துட்டோம், போய் எடுத்துருவோம். சரிங்க சார். ஏப்பா 8ஆம் நம்பர் டேபிள்ப்பா. ஃபோன் எங்கே இருக்கு? ஓ அங்கே இருக்கா? நாலு பேர் சாப்பிட்ற சாப்பாடு வேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்களே. எவ்வளோ சாப்பாடு வேஸ்ட்டாக கீழே போகிற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்களே. இவ்வளோ சாப்பாடு வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஃபோன் எடுத்துகிட்டு போவோம். வந்துட்டாங்க, எல்லாரும் உட்காருங்க. மேடம் இந்த மேடம் ஃபோன். சரி ஓகே மேடம். விளையாட கொடுமா. அம்மா ஃபோன் கொடுமா. எனக்கு தான் ஃபோன் வேணும். எனக்கு தான் ஃபோன் வேணும். எனக்கு தான் ஃபோன். எனக்கு தான் ஃபோன். ஹாய், நம்ம வீடு வந்தாச்சு. இறங்குங்க இறங்குங்க இறங்குங்க. வாங்க வாங்க. அல்லா படிச்சவனே. வாங்க வாங்க, மெதுவா இறங்கு மெதுவா இறங்கு. வா. தம்பி லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வா. தம்பி ஸ்ட்ரைட்டா வா. வா 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 ஸ்ட்ரைட்டா வா. தம்பி வா 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 மேலே போ. கூலி எவ்வளோப்பா? சார் ஆக்டிங் டிரைவராக போனால் ஒரு நாளைக்கு 1000 ரூபா சார். என்னது 1000 ரூபாயா? சுல்தான் பாய் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காரு, உள்நாட்டு நிலவரம் என்னன்னு தெரியாதுன்னு நினச்சியா? நான் ஒன்றும் வெளிநாட்டில் கொள்ளையடிச்சு கொண்டு வரல, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தான் கொண்டு வந்திருக்கேன். இது சரிப்பட்டு வராது. நீ கிளம்பு, நான் நாகராஜ்கிட்ட பேசிக்கிறேன். சார் 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 அவர் உங்கள்கிட்டயே வாங்கிக்கிற சொன்னார் சார். நீங்கள் பார்த்து எதுவும் பண்ணி கொடுங்க சார். சாரி சார். அவ்வளோதான் முடியும். தேங்க்யூ சார். இப்போ கிளம்பு. என்ன சுல்தான் பாய், வாங்க, வாங்க, வாங்க. பயணம் நல்லா இருந்துச்சா? இந்தம்மா வாங்க நண்பா. நல்லா இருக்கியாப்பா? வாங்க. வாங்க பாய். எவ்வளோ நாள் ஆச்சு உங்களை பார்த்து. பைட் ஆச்சு, பைட்டோ பைட்டோ. அப்பா என்ன பாய், பிரயாணம்லாம் சிறப்பாக இருந்துச்சா? நம்ம தாய்நாட்டுக்கு வர சந்தோஷத்தில் அலுப்பே தெரியல நாகராஜ். ஆமாம், ஏர்போர்ட்டுக்கு நீ வருவேன்னு நினச்சேன், வேற யாரும் அனுப்பியிருக்க? ஏன் பாய், எதுவும் பிரச்சனையா? நீ அனுப்பிச்ச ஆளு ஆக்டிங் ஓட்டுறதுக்கு என் சொத்தை எழுதி வாங்கிடுவான் போல இருக்கு. 1000 ரூபா கேட்டா 800 ரூபா தான் கொடுத்தேன். பாய், பையன் சாப்பிட்றக்கு டீ காப்பி தான் வாங்கி கொடுத்தீங்களா?
செஞ்ச வேலைக்கு கூலி கொடுத்தாச்சுல்ல, அப்புறம் எதுக்கு அது இது வாங்கி கொடுக்கணும்? அப்படியெல்லாம் வாங்கி கொடுத்து பழக்கூடாது நண்பா. என்ன பாய் சொல்கிறீங்க? டிரைவர்னு உங்களுக்கு அவளை இலக்கரமாக போச்சா? பாய், வீட்டில் தூங்கிட்டு இருந்தவனை எழுப்பி டீ கூட குடிக்க விடாமல் உங்களுக்கு நேரமாயிருமேக்காண்டி அறக்க பறக்க அவனை அனுப்பி வச்சேன். நீங்கள் என்னடான்னா அந்த பையனை வெறும் வயித்துல அனுப்பி வச்சிருக்கீங்க. கோவப்படாதீங்க நண்பா, உட்காருங்க. அப்படி இல்லை பாய். பாய், நம்ம எல்லாரும் எங்கே போகணுங்கிற நினப்பை மட்டும் மனசில் வச்சுட்டு வண்டியில் ஏறுவோம். ஆனால் டிரைவருக்கு அப்படி இல்லை பாய். அவங்க பசி சுகம் துக்கம் எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு வண்டியில் உட்காந்துருக்கிற அத்தனை பேர்த்தோட உயிரை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டுவாங்க பாய். விபத்து நடந்ததுக்கப்புறம் நம்ம உயிரை காப்பாற்றுற டாக்டர் ஒரு கடவுள்னா, விபத்தே நடக்காமல் நம்ம உயிரெல்லாம் காப்பாற்றி கொண்டு வர டிரைவரும் ஒரு வகையில் கடவுள் தான் பாய். பாய், மழை வெயில்னு பார்க்காம ஆயுதம் ஏந்தி நம்ம எல்லையை பாதுகாக்கிற ராணுவ வீரன் ஒரு தியாகின்னா, இரவு பகல்னு பார்க்காம நம்ம கூட்ட நேரமெல்லாம் வந்து நிற்கிற டிரைவரும் ஒரு தியாகி தான் பாய். சட்டம் ஒழுங்கு கெட்டு போகாமல் தன்னோட கடமையை செய்கிற போலீஸ்காரங்க சட்டத்தோட காவலர்கள்னா, சாலை விதிகளை மீறாமல் அதே நேரத்தில் கொஞ்சம் கூட கவனம் செலுத்தாமல் நம்ம பயணத்தை பாதுகாப்பாக அமைச்சு கொடுக்குற டிரைவர்களும் நம்ம உயிர் காவலர்கள் தான் பாய். அதுக்காக அவங்கள கோயிலை கட்டி கும்பிட சொல்லல பாய். அவங்களுக்கு பின்னாடியும் குடும்பம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்கள அனுசரணை நடத்தினா மட்டும் போதும். யா அல்லாஹ், நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். சரியான நேரத்தில் என் தப்பை உணர்த்திட்டீங்க நண்பா. பரவாயில்ல பாய், இப்போயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே. என்னை மன்னிச்சுக்குங்க. அப்பா இந்த பொம்மை நல்லா இருக்கா? அழகா இருக்குல்ல? இந்த கப் எடுத்து இங்க வச்சுக்கோங்க, சரியா? டாம் தானே இது, நீ என்ன பேசினாலும் திரும்ப பேசுமா. வெரி குட், அழகா இருக்குல்ல? தங்கமயிலே, வாங்க வாங்க. வாங்க 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 வாங்க. அப்பா உங்களுக்கு என்ன வேண்டியது சொல்லுங்க பாப்போம். இந்தாங்க ட்ரெஸ், பர்த்டேக்கு பாப்பா குட்டிக்கு. பிடிச்சிருக்கா? சரி பாருங்க, கீழே உட்காந்து பாருங்க. அப்பா குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். Dress பிடிச்சிருக்கா? அழகா இருக்கா? எங்க சாப்பாடு சாப்பிடுவீமா? பாப்பா இங்க உட்காரு, அம்மா சாப்பாடு வச்சுட்டு வந்துடுறேன். வாங்க வாங்க உட்காருங்க. இந்தாங்க குட்டிமா, ஆ வாங்கிக்கோங்க. ஆ ஆ ஆ ஆ. பாப்பா சாப்பிட்டா, நீங்க சாப்பிடுங்க. சரி. அங்க குட்டிமா, நாளைக்கு பர்த்டே இல்ல குட்டிக்கு.